ஹாய் மை சேனல். என்னுடைய இந்த சேனலில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வடிவான ஒரு பொப் கையை தான் பார்க்க போகிறீங்க. அதாவது நாங்கள் நார்மலாக எங்களோட சாரி ப்ளவுஸ், அதே நேரம் எங்களோட லெஹெங்கா, நார்மல் டாப் எல்லாத்துக்குமே இந்த பொப் கை நாங்கள் வடிவாக வச்சு தைக்கலாம். இந்த ஸ்லீவை நீங்களும் இப்படி வடிவாக நீங்களும் கட்டிங் எடுத்து நீங்கள் வெட்டி பழக வேணுமென்றால் என்னுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்போ பாருங்க, நான் இந்த துணியை அதாவது 2ஆக மடிக்கிறேன். முதல் 2ஆக மடித்து அதாவது போல் பண்ணிவிட்டு நான் திரும்பவும் ஒருக்கா மடிக்கிறேன். மடித்தா எங்களுக்கு 4 துண்டாக வருது. அதாவது எங்களை 2 கையுக்குமான சிலிவு இதில் வருது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பேசிக்காக இருக்கிற நீங்கள்டா உங்களுக்கு நான் இதை வடிவாக நான் விளங்கப்படுத்தி தான் நான் போகணும். அதே நேரம் டெய்லரிங் தெரிஞ்ச நீங்கள்டா உங்களுக்கு நார்மலாகவே சொன்னால் விளங்கும். இப்போ பாருங்க, நான் இதை அதாவது 4 துண்டு நார்மலாக வரும். 4 துண்டும் இப்போ பாருங்க, அந்த வெட்டின பக்கம் எங்களுக்கு எதிர்பக்கமாகவும் நாங்கள் மடித்த போல்ட் பண்ண அந்த பக்கம் எங்களை பார்த்தபடியும் தான் இருக்க போகுது. இந்த ஸ்லீவுக்கு இது முக்காக்கை ஸ்லீவு, அதே நேரம் பொப் கை. இதுதான் இப்போ ரெண்டிங் மாடலாக போய் கொண்டிருக்குது. நிறைய பேருக்கு இந்த பொப் கை எடுக்கிறதான் பிரச்சனையாக இருக்குது. இதில் நான் 3 கை மாடலை நான் இதில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். முதலாவதாக நார்மல் கை தான் நான் முதல் எடுத்து காட்ட போகிறேன். அதாவது முக்காக்கை நார்மல் கை. முதல் நான் 1 இன்ச்சி விடுறேன். அதாவது கீழுக்கு மடித்து தைக்கிறதுக்காண்டி 1 இன்ச்சி விட்டுட்டு இனி பாருங்க, இனி நான் இந்த கையின் நீளம் எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 1 இன்ச்சி மடித்து தைக்க நான் விட்டுட்டு நான் அதாவது ஸ்லீவின் அந்த மடிப்பெடுக்கிறதுக்கு 1 இன்ச்சியும் அதுக்கு பிறகு நான் நீளம் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, 10 இன்ச்சி எடுக்கிறேன். அதாவது 10 இன்ச்சி எடுக்கிறேன். 10 இன்ச்சி தான் இவங்கண்ட அந்த கை நீள ஸ்லீவ் முக்கா கை இது வரப்போகுது. முழங்கையோட நிற்க போகுது இந்த ஸ்லீவ் இப்போ நான் நேர்கோடு கீறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களுக்கு இப்படி நேர்கோடு கீற பிரச்சனையாண்டா நீங்கள் நார்மலாக ஒரு ரூலர் வச்சோ இல்லாட்டிக்கு உங்களுக்கு அந்த நேர்கோடாக கீறத்தக்கனையாக இருக்கக்கூடிய ஏதாவது மட்டையண்டான என்னண்டான நீங்கள் வையுங்கோ. இப்போ பாருங்கோ, அதிலிருந்து நான் 3 இன்ச்சி எடுக்கிறேன். அதாவது அந்த நாங்கள் எடுத்த அளவிலிருந்து 3 இன்ச்சி நான் உள்ளுக்காக எடுக்கிறேன். எடுத்துட்டு நான் அதைத்தான் நேர்கோடாக கீறேன். இது முக்கியமான ஒரு நேர்கோடாக இருக்குது. இதுதான் எங்கள்கிட்ட ஆம்கோல் இதுதான் எடுத்து தர போகிற அதாவது கட்டிங்காக இருக்க போதும் இந்த நேர்கோடை கீறிட்டு தான் நாங்கள் சரிவு கோடு எடுக்கிறோம். அதாவது எங்கள்கிட்ட ஸ்லீவு வளைவு, இதுதான் ஸ்லீவ் வளைவு முதலாவது வளைவாக வரப்போகுது. அதாவது நார்மல் கையுக்குரிய ஸ்லீவ் வளைவாகத்தான் இது இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நான் ஒரு சத்தா கோடு கீறியிருக்கேன். நக்குளுக்கும் இந்த நீளத்துக்கு முடியல. இதில் நாங்கள் கீறினிலேருந்து 1/4 இன்ச்சி, அதாவது நான் அரைவாசியாக பிரிச்சிருக்கிறேன். அரைவாசியாக பிரிச்சுட்டு 1/4 இன்ச்சி மேலுக்கும் 1/4 இன்ச்சி கீழுக்குமாக நான் எடுக்க போகிறேன். அதாவது எங்கள்ட ஆம்கோல் வளைவு இது கீறுறதுக்கு, அதாவது ஸ்லீவின் ஆம்கோல் வளைவு கீறுறதுக்கு. இப்படி நீங்கள் கீறிவீர்கள் என்றால் மிகவும் ஒரு சுலபமானதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எங்கள்ட ஆம்கோல் வளைவு நல்லொரு நீட்டானதாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நாங்கள் ஒரு கட்டிங்களுமே நாங்கள் பார்த்து எடுக்கணும். அதே நேரம் கை ஸ்லீவ் எல்லாம் நல்ல ஒரு நீட்டாக எடுக்க வேணும். இப்போ பாருங்க, நான் கீறி முடிஞ்சது. அதாவது இது நார்மல் ஸ்லீவுக்குரிய பகுதி. அடுத்ததாக பொப் கையுக்குரிய பகுதியை தான் இதெல்லாம் காட்ட போகிறேன். அதாவது 3 இன்ச்சி எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 இன்ச்சியை எடுத்துட்டு நான் இதில் இருந்தால் நான் பொப் கை தொடங்க போகுது. இப்போ பாருங்க, இந்த 3 இன்ச்சியை நாங்கள் எடுத்துட்டு இனி எல் ஷேப்பில் நாங்கள் கீற வேணும். அந்த நாங்கள் சரிசமனாக நாங்கள் பிரிச்சதில் இருந்து மேலுக்கு நான் நேர்கோடு ஒன்று கீறிட்டு இது எல் ஷேப்பில் வடிக்க வர போகுது. அந்த நான் 3 இன்ச்சி எடுத்ததுக்கு நேராகவும் ஒரு கோடு கீற வேணும். கீறிட்டு நாங்கள் நடுவாக எடுத்த அந்த ஜாயிண்டோட நாங்கள் கொண்டு போய் சேர்த்து விட்டால் சரி, அவ்வளோதான் வேலை. இதில் பெரிய வேலை எதுவுமே இல்லை. இதில் நான் பெரிய பொப் கையுக்கும் காட்ட போகிறேன், சின்ன பொப் கையுக்கும் காட்ட போகிறேன். அதாவது அந்த ஸ்லீவிൻ്റെ ப்ளீட்டு கூடுதலாக எடுக்கிறது தான் இப்போ காட்டுறேன். அடுத்ததாக நான் குறைச்சி ஸ்லீவ் எடுக்கிற அந்த ப்ளீட் எடுக்கிறது தான் காட்ட போகிறேன். இப்போ
அதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சமாகத்தான் துணியை கீறி எடுக்கணும். அதாவது அந்த கீவை வந்து சின்னதாகத்தான் எடுக்க வேணும். ஒரு 2-3 ப்ளீட்டு வர மாதிரி. அதே நேரம் வந்து ஒரு 5-6 ப்ளீட்டு வர மாதிரிண்டா நீங்கள் அப்படி கொஞ்சம் வீதியாக கொஞ்சம் கீறிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான ப்ளீட்டை நீங்கள் எடுக்கலாம். இவ்வளவுதான் வேலை. நிறைய டைம் எங்களுக்கு இது எடுக்காது. ஒரு 2 நிமிஷம் காணும் குறைஞ்சது நீங்கள் இந்த கட்டிங் எடுக்கிறதுக்கு நேரம் எடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எங்களுக்கு ஈஸியான மெத்தேடுகளை தான் நாங்கள் இதில் கற்றுக்கொள்ள வேணுமே தவிர எங்களுக்கு கஷ்டமான வழிகளை நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. அதே நேரம் பேசிக்காக நாங்கள் பழகிற நாங்கள் மிகவும் சுலபமாக கற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் நாங்கள் தெரிவு செய்யணும். அதே நேரம் வந்து விளங்கத்தக்கனையாகவும் இருக்கணும். நாங்கள் கீறுற ஒவ்வொரு கட்டிங்கும் எங்களுக்கு நல்லபடியாக புரிய வேணும். புரிஞ்சால் தான் எங்களால் அந்த கட்டிங்களை வடிவாக நீட்டாக கீற முடியும். இப்போ நான் வந்து 1 இன்ச்சு கீழுக்கு விட்டேன். அதாவது மடித்து தைக்கிறதுக்கு இந்த கை மடித்து தைக்கிறதுக்குரிய அகலத்தை தான் எடுக்கிறேன். இந்த அகலம் வந்து 5 இன்ச்சு எடுத்திருக்கிறேன். இந்த 5 இன்ச்சிலேருந்து நான் அங்கால 1.5 இன்ச்சு கூடுதலாக விடுறேன். அதாவது எங்களோட கையுக்கு கூடுதலாக விடுறது, அதாவது அவிட்டு தைக்கிறதுக்குரிய இதாக விடுறது. நார்மலாக நீங்கள் 1 இன்ச்சு இல்லாடி 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு நார்மலாக விடலாம். அது உங்களோட விருப்பம். ஆக கூட விட்டீங்களா என்ன ப்ராப்ளம்டா நீங்கள் நார்மலாக அந்த கை வந்து சுருட்டி கொண்டு நிற்கும் உள்ளுக்கு. அதனால் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு விடுறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவுதான் இந்த கையின் வேலை. இனி நாங்கள் வெட்ட வேண்டியதான். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை. அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்கள் வடிவாக நீங்கள் பார்த்து கற்றுக்கொண்டீங்கன்னா அவ்வளவே பெரிய விஷயம். இவ்வளவு வேலையந்தான், இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. நான் உங்களுக்கு இதில் வந்து 3 பிரிவாக காட்டியிருக்கிறேன். அதாவது நார்மல் ஸ்லீவாக எடுக்கிறது என்ன மாதிரி என்றும், அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கூடுதலான ப்ளீட்டாக பிடிச்சி எடுக்கிறது என்ன மாதிரி என்றும், அடுத்ததாக நான் நீங்கள் ஒரு 2 ப்ளீட் எடுக்கிறது என்ன மாதிரி என்றும், சுருக்க எடுக்கிற என்ன மாதிரி என்றும் காட்டி தந்திருக்கிறேன். இதெல்லாம் தான் இதில் நான் உங்களுக்கு காட்டி தந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே உங்களுக்கு நல்ல வடிவாக விளங்கிச்சேன்டா நீங்கள் வடிவாக கை ஸ்லீவு வளைவு எல்லாமே எடுத்து வடிவாக தைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வாருங்கள். தேங்க்யூ.